இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். வாசிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? எரேமியா 3:15. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் 3 காரியங்களை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. ஏற்ற மேய்ப்பர்கள் தான் என்ன செய்வாங்க? தன்னுடைய மந்தைகளை அவர்களுக்கு அறிவோடும் புத்தியோடும் வளர்த்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களா இருக்கிறோமா என்று நம்மை நாம் என்ன செய்யணும்? மேய்ப்பர்கள் நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வசனத்தை அவங்களுக்கு தெளிவா போதிக்கலனா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:15. வாசிக்கலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பருடைய வேலை என்னன்னா, வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருக்கணும் முதல். 2வது, சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கணும். அல்லேலூயா. நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக எப்பவுமே எப்படி இருக்கணும்? உத்தமனாக நிறுத்தும்படி அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு தீமோத்தேயுக்கு எழுதும் போது, அப்போ ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ள தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்றவனா இருக்க வேண்டும். மந்தைகளை அறிவோடும் புத்தியோடும் அவர்களை உருவாக்க வேண்டும், இல்ல வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சத்தியம் சபைக்குள்ள இல்லை என்றால் அவங்க விடுதலை பெற முடியாது. ஏன்னா சத்தியம் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? விடுதலையாக்குது. அப்ப அந்த சத்தியத்தை யார் போதிப்பாங்க? ஒரு நல்ல மேய்ப்பன், ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பன் அந்த சத்தியத்தை அதை பகுத்து பிரித்து அதை என்ன செய்யணும்? போதிக்கணும். எப்படி பகுத்து பிரித்து போதிக்கின்றது நீங்கள் இன்னொரு வசனத்துடன் வாசிக்கலாம். நீங்கள் அங்கே நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணமான புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பன் எஸ்ரா என்ன செய்யறாரு? மந்தைகளுக்கு வசனத்தை என்ன பண்றாரு? தீர்க்கமாய் வாசிக்கிறார். தீர்க்கமாய் வாசித்து அதுலனா தெல்லம் தெளிவுமாய் வாசித்து, 2வதுக்கு அதுக்கு என்ன பண்ற? புத்தி சொல்றாரு. அர்த்தம் சொல்றதுதான் புத்தி சொல்றது. அல்லேலூயா. அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு என்ன பண்ணினாரு? விளங்க பண்ணினார்கள். 9ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில மந்தைகள் அழுதா? வசனத்தை வாசித்து நம்ம அதை பகுத்து பிரித்து போதிக்கலன்னா அது அழாது. அதுக்கு பலவீனம் வந்துடும் சரீரத்துக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த ஆடுகள் பலவீனப்பட்டு சபை விட்டு ஓட ஆரம்பிக்கும். நமக்கு கீழ்ப்படியாது. நம்ம என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்காது. அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பன் என்பது யாரு அப்படின்னு சொல்லும் போது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒரு மேய்ப்பனால் யாரு? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து
உங்களை நடத்தினவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? நினைத்து அவர்களுடைய நடக்கின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றணும். அல்லேலூயா. நம்ம தேவ வசனத்தை அவங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும், டீச்சிங் பண்ணணும். இன்னைக்கு மெசேஜா கொடுத்துட்றோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாருன்னு சொல்றோம். அது நல்லது தான். ஆனா பண்ணுவார், எப்படி பண்ணுவாரு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா அதுக்கேற்ற என்ன இருக்கணும்? நிபந்தனைகளோடு அதை பின்பற்றணும். அல்லேலூயா. எதையே வந்து அப்பா எடுத்து பிள்ளைங்க கிட்ட டக்குன்னு கொடுக்கறது இல்ல. எதை கொடுத்தா அந்த பிள்ளை கீழ்ப்படுகிறதா? நான் சொல்ற வார்த்தைக்கு, என் வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறதா? நான் சொல்ற வார்த்தையின்படி இது நடக்குதா? அதை அவர் ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்த பிறகுதான் பிள்ளைகிட்ட ஒரு பொருளா கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ தேவன் தன்னுடைய ஊழியர்களுக்கு கரத்தை கொடுக்க எதை கொடுத்தானோ அந்த விசுவாசிகளை அவன் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மந்தைகளுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த ஒரு மனம் இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவியல் அவங்க வளர்ந்து இருக்கணும். அங்கதான் இங்க சொல்றாரு. அப்போ ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் சொல்றாரு, அந்த மேய்ப்பினுடைய விசுவாசத்தை யார் பின்பற்றணும்? விசுவாசிகள். அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, அவங்க வசனத்தை தேறி இருக்கணும். வசனத்தை எந்த சைடு கேட்டாலும் பதில் சொல்றவளா இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் அந்த மந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் பலப்பட முடியும். அந்த மந்தைகள் வந்து ஸ்திரப்பட முடியும், சீர்பட முடியும். அது சபையில நிலைத்து இருக்கும். அது கனிகளை கொடுக்கும். அந்த கனிகள் மிகுதியா இருக்கும். அந்த விசுவாசி மூலமா சபை வளர்ந்து பெருகும். அது நற்சாட்சியா இருக்கும். அநேகர்களுக்கு அது என்ன பண்ணும்? சாட்சியா இருந்து அநேக ஆத்துமாக்களை சபைக்கு என்ன பண்ணும்? அதுவே கொண்டு வரும். நம்ம கிட்ட வந்து 10,000 ஆத்துமா இருக்கணும், 20,000 ஆத்துமா இல்லை, இருக்குது 10 பேர் இருந்தாவே அதை உருவாக்கி அதை ஸ்டாண்டர்டா வச்சனா, குவாலிட்டியா இருந்ததுன்னா, தரமா இருந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு வசனம் தெரியல, அது இயேசுனாவே ரட்சகன் தெரியல, கிறிஸ்துவனை அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரியல, அது வந்து சத்தியனா என்னன்னு தெரியலன்னா அது என்ன பண்ண முடியாது. அந்த மந்தையில எந்த நன்மையை நம்ம பெற முடியாது. சபை ஒரு நாள் பின்மாற்றத்துக்கு உள்ள போயிடும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஏரியில ஒரு சின்ன ஒரு மீன் செத்தோட எல்லாம் நாட்டடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி, அது ஒரு சபையில ஒரு விசுவாச தடுமாற்றம் ஆகும்போது அந்த தடுமாற்ற ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். அவங்களை சத்தியத்தை சரியா சொல்லணும். இது மிக மிக முக்கியமானது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதே 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 13:17 வாசிக்கலாம். பாருங்க, அங்க சொல்றாரு ஆண்டவரே, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்த மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விடுத்திருக்கிறவரானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல. அப்போ ஒரு மேய்ப்பன் என்ன செய்யணும்? எப்பவுமே விடுத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஏன்னா உத்தரவாதம் நம்ம தான், மேய்ப்பர்கள் தான். அப்போ அந்த மந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு நேரம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம், அந்த மந்தைகளுக்காக எத்தனை நாள் உபவாசமா இருக்கிறோம், அந்த மந்தைகளை காப்பதுக்காக நம்முடைய ஜபங்கள் எவ்வளவு வளர்கிறது. புரியுங்களா? எந்த ஒரு காரியத்துக்கும் வந்து ஜபத்துடைய அளவுகள் பெருகாம ஊழியம் வளராது. புரியுங்களா? ஜபதான் வந்து என்ன செய்யணும்? இந்த அசுத்த ஆவிகளை வந்து துரத்து வேலை செய்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜபத்தினுடைய அளவுகள் பெருக பெருகதான் இப்போ நம்முடைய தேசத்துல பாராளுமன்ற தேர் வருகிறது. புரியுங்க? இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல ஜபத்தை நடத்தணும். புரியுங்களா? ஒரு 72 மணி நேரம் எஸ்தர் போட்ட மாதிரி ஜெபித்தாதான், இரவும் பகலும் அந்த ஜபத்தை விடாம முயற்சி பண்ணாதான் இதுல இருந்து நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். புரியுங்களா? நம்ம பண்ற ஜபத்துல வந்து ஒரு கொசு கூட என்ன பண்ணாது, போவாது. அதனால அதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வரப்போற துன்பங்கள் சபைகளுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம வந்து முழங்கால் படி இடல அப்படின்னா, நம்ம நேரத்தை செலவு பண்ணல அப்படின்னா, அன்னைக்கு அதுக்கு பிறகு நம்ம சபையை ஒரு மந்தையை கூட பார்க்க முடியாது. ஏன்னா மந்தைக்கு கூட்டவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தருணம் சபைகள் மேய்ப்பர்களுக்கு பயங்கரமா கொடிதா வரும். அப்போ ஓநாய்கள் ஓடுற மாதிரி நம்ம ஓனாய் பார்த்து ஓடுறப்ப ஓட ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு சபையை வானான்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய மேய்ப்பர்கள் விசுவாசுக்கு என்ன பண்ண விட்டுட்டு ஓட அளவுக்கு ஆயிடும். ஏன் அப்படின்னா இப்ப அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஜபம் இல்லை. ஒரு கோழி கூட தன் முட்டை மேல ஒரு நாள் உட்காந்துட்டு 20 நாள் சுத்தி இருந்ததுனா கூட என்ன பண்ண முடியாது,
அது பூரணமான குஞ்சுகள் பிரித்து எடுக்க முடியாது. அது ஒரு 21 நாள் அது சூடாக்கணும். அப்போ ஒரு ஜெபம் என்பது அது அக்னியை போல, அது பட்சிக்கிற அக்னி மாதிரி ஜெபம். அதுக்கு எவ்வளவு நேரம் உட்கார்றோமோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு 40 நாள் ஆவியானுடைய நடத்தப்படுறதுனால போய் என்ன பண்ணியிருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்துக்கிறார். அதோட எங்க, வனாந்தரத்துல. நமக்கு எல்லாம் ஃபேன் போட்டு உட்காந்தாலும் உட்கார மாட்டேன்றோம். அல்லேலூயா. எவ்வளவு ஃபேன் போட்டு வசதிகள் உண்டாக்கினாலும் ஜெபத்துக்கு வரதே 11 மணி ஆயிடுது, 12 மணி ஆயிடுது. அல்லேலூயா. நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நான் வந்து சென்னையிலேருந்து 160 கிலோமீட்டர் வந்து போகணும், புரியுதுங்களா, எனக்கு வந்து போகிறதுக்கு டைம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டேன். வந்து போகிறதுக்கு 2 ஹவர் 40 நிமிஷம், புரியுதுங்களா. நம்ம இன்னும் விசுவாசி மெசேஜே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த 1 மணி நேரம் முடிச்சா போதும், நான் அங்கே போனோம் இங்கே போனேன்னு இதே காலத்தை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஊழியர்களே நம்ம வந்து உட்கார முடியல அப்படின்னா, டைமோட உட்கார முடியலன்னா ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்த தேவன் பார்க்கிறார், நம்முடைய நிலைமை பார்க்கிறார். ஊழியக்கூடியனா 10 மணினா 9:50 உட்கார்ந்தாதான் அந்த ஊழியக்கூடிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நாமே வந்து அதுல ஆப்சண்ட் ஆக்குறது, நம்ம லேட் ஆக்கணும்னா தேவன் அதை கவனிக்கிறார். நான் சின்ன ஊழிய தான் நான் கொடுத்தேன். ஒரு ஊழிய கூடிகை, ஒருத்தர் கஷ்டம் வருதுன்னா எல்லா ஊழியக்கடை கூடி சேர்ந்து ஜெபிக்கிறது தான் ஊழிகை. ஒரு கஷ்டம் வரும்போது இந்த பட்டணத்துக்கு ஒரு பிராமணம் வருதுன்னா எல்லா ஊழியரும் எப்போ ஆயத்தமா இருக்கணும். ஊழிய கூடிகை என்பது ஒரு சுவிசேஷகரன் தான் வெளியே அங்கே போய்க்கிறாரு, அங்கே வரலாம். ஆனா மேய்ப்பர் வந்து எந்த நாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, நான் அந்த ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா அவர் மேய்ப்பர் கிடையாது. அவர் யாரு, சுவிசேஷகரே கீழே இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் எப்பவுமே என்ன செய்யணும், ஊழிய கூடிகளை ஆயத்தமா இருக்கணும். அப்பதான் அந்த ஊழிய கூடிகை ஆசீர்வதிக்கப்படுகிறது, அந்த ஊழிய கூடி பலமா மாறுகிறது. அந்த ஊழிய கூடிகள் இறங்கினாங்கன்னா எந்த காரியம் இருந்தாலும் ஜெயம் எடுத்துருவாங்க. அல்லேலூயா. அவங்க எப்பவுமே அந்த மேய்ப்பர்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னா, ஜெப ஆவி பெருகினே இருக்கு அவர்களுக்குள்ள. அதான் விடுத்திருந்தால் மட்டும்தான். அப்ப உத்தரவாதம் பண்ணிட்டோம், நமக்கு இவ்வளவு ஆத்மா குத்துட்டான்னு. ஆனா அதுக்கு நம்ம விடுத்திருந்து ஜெபிக்கலன்னா நிலைமை ரொம்ப கடினமா மாறியது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம அங்க பார்க்கும் போது பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், நல்ல வசனம். யோவான் 21 அதிகாரம் 15 வசனம். யோவான் 21:15. என்ன சொல்லுது, அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. இங்க 15 ஆட்டுக்குட்டின்றாரு, 16 நீ பாத்தீங்கன்னா ஆடுகள் சொல்றாரு. 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாய் என்றார். ஆடுக்கும் ஆட்டுக்குட்டிக்கு இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அதே மத்தேயு 26:31 வாசிக்கும் போது, மத்தேயு 26:31, அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பினை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்து இடர் அடைவீர்கள். அப்ப ஆடுகள் யாரு, இந்த சீசர்கள் தான் ஆடுகள். அல்லேலூயா. ஆடுகள் யாரு, சீசர்கள் தான். அவங்களாம் என்ன பண்ண முடியல, 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல, புரியுங்களா. 1 மணி நேரம் அவங்க ஜெபிக்காதனால சோதனை வந்துச்சு. சோதனை வந்த பிறகு அவனுடைய நிலைமை ஆச்சு, நிர்வாணமாக்கிட்டான் பிசாசு. 1 மணி நேரம் ஜெபிக்காத ஒரு மேய்ப்பன் ஒரு இரவுல அவங்க நிர்வாணமா இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நிர்வாணமா இருந்தா பிசாசு கொள்ளடிச்சுன்னு போயினே இருப்பான். ஏன்னா ஒரு ஊழியக்காரனை எழுப்புவதுக்கு ஆண்டு கர்ப்ப வேதனை படுறாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஊழியத்துக்கு டக்கு டக்குன்னு வருவாங்க, பாரப்படுவாங்க, ரொம்ப வாஞ்சிப்பாங்க. இன்னைக்கு ஊழியனாவே வேண்டான்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏன்னா ஏற்கனவே மேய்ப்பரே தள்ளாடுறாருனால அவங்க கீழே வரவங்க யாரும் என்ன பண்றாங்க, இவருடைய நிலைமை இப்படி இருந்தா நான் ஊழியத்துக்கு வந்த எந்த நிலைமை என்று அவங்க யாருமே ஊழியத்துக்கு வருவதில்லை. அந்த ஆண்டவங்க சொல்றாரு. அப்போ ஆடுகள் எப்ப சிதறடிக்கப்படுதுன்னா அந்த சோதனை நேரத்துல, அந்த 1 மணி நேரம் ஜெபத்துல. இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கலாங்க, அங்க போடப்பட்டிருக்கிறது.
மத்தேயு 10:8 இலவசமா என்ன பண்ணுங்க, கொடுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் எது? குட்டிகளை குறிக்கிறது. அதாவது குட்டினா என்ன? விசுவாசிகள், தடுமாற்ற விசுவாசிகள், ஆட்டு குட்டிகள். புரியுதுங்களா? மேய்ப்பர்கள்லாம் யாரு? ஆடுகளை போல இருக்கிறோம். இப்ப இந்த குட்டிகள் என்ன பண்ணுது? இவங்களை நம்ம சுகப்படுத்தணும். அப்ப எப்படி படுத்த முடியும்? இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ ஒரு விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் யாவன? மார்க் 16:17 வாசிக்கலாம். அங்க சொல்லப்பட்டது பாருங்க. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு பிசாசு துரத்தணும், பேசணும், எடுக்கணும். 4 வியாதிஸ்கள் மேல என்ன பண்ணோம்? கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ ஒரு விசுவாசிக்கு எத்தனை அடையாளம் தராரு? 5 அடையாளம் தராரு. ஒரு விசுவாசி நம்ம கிட்ட இருந்து அந்த விசுவாசி 5 வருஷம் சபையில உட்கார்ந்து இருக்குது. ஆனா 5 வருஷம் அதுக்கு என்ன தெரியல? ஒரு வியாதிஸ் மேல கை வைக்க முடியல, ஒரு அந்நிய பாஷை பேச முடியல, ஒரு நவமான பாஷை என்ன பண்ண முடியாதுல்ல, பேச முடியல. அப்ப விசுவாசிக்கு என்ன அடையாளம்? ஆரம்பத்துல விசுவாசம் இருக்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் சபையில உட்காந்து 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 இந்த வசனங்களாம் அவங்க எடுக்காதனால, ஜெபிக்கிறதுனால, ஜெபத்துக்கு வராதனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக் அவிசுவாசம் மாறும். ஆண்டோடைய வருகை வரும்போது அற்ப விசுவாசம் மாறி அப்புறம் எங்குமே இல்லாத போயிடும். அப்படின்னா ஒரு விசுவாசி அவங்க அற்புத அடையாளங்கள் சொல்லப்பட்ட அவங்க அடையாளங்களை அவங்க செய்யணும். அப்பதான் அது விசுவாசி. அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி ஒரு சீசனா தான் மாற சொன்னார் தவிர விசுவாசி அவிசுவாசம் மாற நான் எங்கேயுமே எழுதலை. அப்போ அவங்களால இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அனாயிட்டிங் கிடைக்கணும், ஒரு அபிஷேகம் வரணும், அவங்கள ஜபத்துல உட்கார வைக்கணும். ஜபத்தை அதிகமா போட்டா தான் எல்லா விசுவாசிகளும் அற்புத அடையாளம் நடக்கக்கூடிய அடையாளங்களை கர்த்தர் கொடுப்பார். இது ஒரு அபிஷேகம், ஒரு எழுப்புதல் வந்ததுதான் நடக்கும் அப்படின்னு நானும் சொல்ல. புரியுங்களா? எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டாரு? பூமியில இறங்கிட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கினவர் ஆவியானவர் இன்றும் அவர் தான் என்ன பண்ணுகிறாரு? ஒவ்வொருக்குள்ளும் டிரான்ஸ்பர் பண்ணி வேலை செய்யறாரு. புரியுங்களா? அப்போ அவர் செய்யற ஆவியானவர் எந்த மேய்ப்பின் மேல அந்த ஆவியானவர் அனாயிட்டிங் இருக்கிறதோ அவர் மூலமா அந்த ஜபம் வளர்கிறது. சபையில எல்லாமே என்ன பண்றாங்க? அற்புத அடையாளம் செய்தாதான் ஊர் ரட்சிக்கப்படும். இப்போ ஊர்ல போய் நீங்க ஒவ்வொரு வீடுகள்லயும் ரட்சிக்கப்படாத வீட்டுல போயிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரணும். வியாதி எத்தனை பேருக்கு இருக்குது, சுகர் எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு கேட்டா, வீடு அந்த சுகர் இல்லாத வீடு இருக்குல்ல, வியாதி இல்லாத வீடு இல்லை, வறுமை இல்லாத வீடு இல்லை. அவங்க சிறைப்பட்டு போய்கிற காலையில நம்ம பார்க்கிறோம். உள்ள கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை பார்க்கிறோம். அப்படின்னு அவங்க வீட்டுல பார்த்தா இப்போ அதே காட்டிலும் விசுவாசி வீட்டுல தான் நிறைய இருக்குது. புரியுங்களா? இப்போ அங்கே போக தேவையில்ல, நம்ம விசுவாசி வீடே சுத்தி எடுக்கிறோம். அப்போ புதிய ஆத்மாக்கள் எப்படி ஆதாயப்படுத்த? ஆண்டு சொன்ன சித்தம் எங்க ஏன் நிறைவேறல? என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பின் ஒண்ணு நான் என்ன பண்ண முடியல, சபையில பார்க்க முடியல. புரியுங்களா? நம்ம என்ன பண்றோம்? ஆண்டு என்ன சொன்னாரோ அதை செய்யாம அவர் சொல்லாதெல்லாம் நம்ம செய்யணுக்கிறோம். அப்போ தேவ சித்தம் நிறைவேறாது. புரியுங்களா? விசுவாசிக்கிட்ட அவர் ஒரு விசுவாசி நம்ம கிட்ட கொடுத்திருந்தாலும் அந்த விசுவாசியை வைத்து உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இல்லையா? ஒரு பிள்ளை நமக்கு ஆண்டு பிறந்திருக்குதுன்னா அதை நல்லா படிக்க வச்சாதான் தகப்பன் நல்லா இருக்க முடியும். அந்த படிக்க வைக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளை என்ன பண்றாங்க? பெற்றோர்கள் எல்லாத்தையும் விட்டு படிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை சாதாரண நினைக்க கூடாது. அந்த ஆடுகளுக்குள்ள இந்த காரியம் என்ன பண்ணும்? நிறைவேறணும். அதுதான் ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றன்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து பார்க்க, அங்க ஏசாயா 40:11 வாசிங்க. ஏசாயா 40:11. பாருங்க, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து அறவாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. அதுல 3 காரியங்களும் உண்டுக்குது. ஒன்று, ஆட்டுக்குட்டிகள் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மேய்ப்பனை போல தமது மந்தை மேய்ப்பார், ஆனா ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ப்பார். புயனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 30:30 வாசிக்கும் போது, ஏசாயா 30:30 கர்த்தர் மகத்துவமானவர்,
தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி சுவாலியினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை. அப்ப கர்த்தருடைய புயனா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்னு அவருடைய மகத்துவம், இரண்டு அவருடைய கேடகம், மூன்றாவது உக்கிர கோபம், நான்காவது பட்சிக்கிற அக்னி, ஐந்தாவது இடி வெள்ளம் கல்மழை போல். அப்ப அவருடைய புயம் வந்து வல்லமையாக இருக்கிறது. அந்த புயத்தின் மேலதான் அந்த ஆடுகள் என்ன பண்றாரு, ஆட்டுக்குட்டிகளை அவர் சேர்க்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அப்ப ஆண்டவர் நிறைய ஆடுகளை உங்களுக்கு கொடுப்பார். அப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஆடே வேணாம் அப்படின்றீங்க. மந்தைகள் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவர். எப்போ? ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய பாதத்தை இருக்கிறத உருவாக்கணும், இருக்கிறத ஸ்டாண்டர்ட் பண்ணணும். ஐயோ நமக்கு 100 ஆத்மா இல்லையா, அது இல்லை. இருக்கிறத ரெடியா இருக்குதா, ஆயத்தமா இருக்குதா, இன்னைக்கு ஆண்டவர் வருகை வந்தா எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும். அவங்களுக்குள்ள 2 சுபாவம் இருக்கணும் விசுவாசிக்கு. ஒன்று அவங்களுக்குள்ள அறிவு இருக்கணும், 2 புத்தி இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நல்ல மேய்ப்பன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவர்கள் எப்படி வளர்ப்பாங்களா, அறிவோடு புத்தியோடும். அப்ப இந்த அறிவுனா என்ன? அறிவு என்றால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அறிவு வருகிறது. புரியுங்களா? என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன பண்றாங்க, சங்கர். யாரான இந்த வேத அறிவு இல்லை அவங்களுக்கு. உலக படிப்பு நிறைய இருக்குது, தேவையில்லாதெல்லாம் கத்து வச்சிருப்பாங்க. ஆனா வேதத்தில அவங்க அறிவு குறைவா இருக்கனால பிசாசு தந்திரம் உள்ளவன், வஞ்சிக்கிறவன், யாரை வகை தேடி சுற்றி திரியான் என்ன பண்றான், இரவு பகலாம சுற்றி திரிக்கிறான். புரியுங்களா? நைட்டு ஒரு விசுவாசி வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அந்த விசுவாசி நாங்க 3 பாட்டு பாடும் போது கூட அது பாட்டு பாடும். புரியுங்களா? நாங்க 1 மணி நேரம் மெசேஜ் கொடுக்கும் போது மெசேஜ் கேட்குது. புரியுங்களா? எப்போ அது மேல கை வச்சு அந்த 1 மணி கரெக்டா கை வச்ச தலைமையில வச்சாதான் சர்பத்து போல ஆடுது. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய கரத்துல அபிஷேகம் இருந்தாதான் அது வேலை செய்யுது. புரியுங்களா? அப்ப வசனத்தையும் அது கேட்கும், பாட்டும் பாடுது, ஆனா கை வச்சுதான் வேலை செய்யுது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நம்முடைய கரத்துல ஆண்டவர் பண்ணிக்கிறாரு, தேவன் தன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் தன்னுடைய கரங்களை வைக்கும் போது எல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 19:5. அதை கேட்ட போது அவர் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளையும் பேசினார்கள், தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். யாரு? ஞானஸ்நானம் எடுத்துப்பட்டு என்ன நடக்குது? இப்போ 2 வேலையை செய்யறாங்க அவங்க விசுவாசிகள். அல்லேலூயா. ஏற்கனவே யோவான் ஞானஸ்நானம் தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அந்த ஞானஸ்நானம் மேல என்ன இருக்காது, பரிசுத்த இறங்க மாட்டாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எடுத்தாதான் உண்டு. அப்ப பாருங்க, அவங்க கைகளை வைக்கும் போது விசுவாசிகள் தீர்க்க தரிசனத்தை பேசுறாங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் என்ன பேசுறாங்க? அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம சபையை உருவாக்கினாதான் சபையில வந்து நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் தன் புயத்தினால் சேர்ப்பார். அல்லேலூயா. இருக்கிறதே வந்து தடுமாறுதுன்னா வேற ஏதோ ஒரு 10 ஆத்மா வந்தாலும் என்ன ஆகும்? எல்லாம் பலவீனமாகும். பலவீனம் உள்ள இடத்துல வந்து ஆத்மா சேர்க்க முடியாது. புரியுங்களா? பலவீனனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது. பலவீனனா என்ன? 1 கொரிந்தியர் 3:3 பாருங்க. போராமையும் வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சக்குறிகளாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுல் சேர்ந்தவன் என்றும் வேறொரு நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர் அல்லவா? அப்ப யார் இவங்க? பலவீனம். அதான் 2ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதனால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப பலன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? போராமை, வாக்குவாதம், பேதங்கள். இப்போ வாக்குவாதம்னா என்ன? போராமனானே எல்லாருக்கும் தெரியும். வேதங்களா என்ன? இந்த சபைக்கு ஓடுவாங்க, அப்புறம் அந்த சபைக்கு போவாங்க, எதனா சொன்னா இந்த சபைக்கு சுத்தினே இருப்பாங்க சபைகளை. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? வேதங்கள் இருக்கிறது. சிலருக்குள்ள வாக்குவாதம் இருக்கிறது, சிலவங்களுக்குள்ள போராம இருக்குது. அதனால அவங்க யாரையும் கிறிஸ்துக்கு குழந்தைன்னு சொல்றாரு. இவங்களை வச்சு பரலோகத்தை என்ன பண்ண முடியாது ஆண்டவர்? மனவாட்டியா வச்சுக்க முடியுமா?
ஒரு சாதாரண ஒரு மனுஷனு கூட ஒரு டாக்டரா இருந்தா டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்டர் தேடுறாங்க. புரியுங்களா? ஒரு இன்ஜினியர் இருந்தா இன்ஜினியருக்கு ஏற்ற மாதிரி தேடுறாங்க பொண்ணு. ஒரு ஆண்டவர் ஐஎஸ் ராஜாதி ராஜா. புரியுங்களா? அவர் யாரு? நித்திய ராஜா. அவர் யாரு? சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அவர் வெள்ளை குதிரை மேல இறங்கி வருவாராம், ஒரு யுத்தம் பண்ணுவாராம். அவருக்கு ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணும்? குழந்தை மாதிரி இருந்தா அவங்களை வச்சு என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. அதுக்கு யாரு வேணும்? பலசாலி வேணும், நல்ல பலமான. அதை சொல்ற போஜனத்தை புசிகளா இருக்கு. அது சொல்ற போஜனம் கொடாமல் நான் கொடுக்க வந்தேன், ஆனா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பாலை உண்ணுங்க. அப்ப பால் என்ன, போஜனம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, பால் என்பது திருவசனமாக ஞானப்பால், போஜனம் என்பது பலமான ஆகாரமாக நீதியின் வசனம். அல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5 பாருங்க, 14 என்ன சொல்லுது? எபிரேயர் 5:14 12 வாசிக்கலாம் பாருங்க. 12 காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கொள்ளலானே இருக்கு. அல்லையா? ஆனா காலம் என்ன சொல்லுது? போதகரா இருக்க சொல்லுது. அதை 11 வாசிக்கும் போது, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம், நீங்கள் கேள்வியிலே மந்தமாய் இருக்கிறபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது ரொம்ப அரிதா இருக்கும். இல்லையா? அப்ப கேள்வி அவங்களுக்குள்ள என்ன பண்ண முடியாது? எழுத மாட்டேன். சரிங்களா? அப்ப எப்படி இருக்கிறாங்க? பால் ஒன்றவர்களா இருக்கிறாங்க. 13ஆம் வசனம், பால் ஒடுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் என்ன இல்லை? பழக்கம் இல்லை. அப்ப நீதியின் வசனம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீதியின் வசனத்தை பலமான ஆகாரம். திருவசனம் என்பது இல்லை, திருவசனம் என்பது ஞானப்பால். புரியுங்களா? தேவ வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவவசனம், தேவவசனம் தேவனுடைய வித்து. வித்தினால ஜெனிப்பிக்கப்படுறோம், வசனத்தினால் வளர்கிறோம், பலமான ஆகாரம் நீதியின் வசனத்துல பக்குவம் அடைகிறோம். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய வசனத்தை பிரசங்கத்துல வரும், வளர்கிறது போதனையில வரும். ஆனால் நீ பலமான ஆகாரன்றது உபதேசத்துல வரும். பிரசங்கம் ஒரு ஆத்மாவை மனம் திரும்பி சபைக்குள்ள கொண்டு வரும். அங்க போதிக்கும் போது அவர்கள் பலன் அடைந்து சீசனாக, ஜாமக்காரனாக, யுத்த வீரனாக, ஊழியனாக, உடன் ஊழியக்காரனாக, புத்தியுள்ள கன்னியாக, கற்புள்ள கன்னியாக, மனவாட்டியாக உருவாக்கப்படுறாங்க. நாளுக்கு நாள் ஒரு நாள் வரும்போது அவங்களுக்கு உபதேசத்தை சொல்லும் போது அந்த உபதேசம் என்ன பண்ணுது? பரலோகராயத்துக்கு திருப்புது. ஏன்னா எங்க உபதேசம் ஆண்டு சொன்னாரோ அங்கதான் சபை என்ன பண்ணுச்சு? பின்மாற்றம் அடைஞ்சது. யோவான் 6:66 வாசிக்கலாம். அது முதல் அவருடைய சீசரையில் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. அப்ப உடனே பேதர் பாருங்க, அப்போது இயேசு 12 வரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அல்லேலூயா. ஏன் இவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க? என்ன காரணங்க? அவங்களுக்கு என்ன நிலைமை வந்தது அப்படின்னா, உபதேசிக்கும் போது அவங்களால தாங்க முடியல. அல்லேலூயா. உபதேசிக்கும் போது அவங்களால, அது பாருங்க, யோவான் 6:60 சொல்றாரு, அவருடைய சீசர்கள் அநேகர் இவளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இப்ப நான் சபையில உபதேசம் பண்ணா உடனே சபையில இந்த ஆத்மா என்ன பண்ணும்? ஒண்ணுக்கு ஒண்ணு மோத ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களால என்ன இல்லை, அந்த உபதேசம் கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இல்ல, போதித்து ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் உபதேசிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் தன்னுடைய டீச்சிங் லைனை கொண்டு வரதுக்கு முன்னாடி பிரசங்க லைன்ல கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் பிரிச்சிங் பண்ணினே வராரு. அற்புதம் அடையாளம் நடக்குது. 5 அப்போ 2 மீன் 5000 பேர்லாம் கொடுத்துனே வராரு. அப்புறம் அவர் போதிக்க ஆரம்பிக்கிறாரு. போதித்து வந்து அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்படியே கற்றுக்கொள்ள வரும்போது அப்புறம் உபதேசத்தை கொண்டு வந்துறாரு. ஏன்னா உபதேசம் பரலோகராயத்துக்குள்ள திருப்போம், போதனைகள் சபையில உருவாக்கி தரும், பிரசங்கம் சபைக்குள்ள கொண்டு வர்றதுதான் பிரசங்கம். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லாம, அவங்களுக்கு உருவாக்காம, அவங்களுக்கு வசனம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, உபதேசம் என்னன்னு தெரியல, போதனை தெரியலன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? வருகைகளை ஆயத்தப்படுத்த முடியாது. ஏதோ ஒண்ணு நடத்தின காலத்தை ஓட்டுவோம். வருகைகளை பார்த்தா அவங்க புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்காது, ஆனா நிச்சயமா கல்லறையில பேர் இருக்கும். கல்லறைக்கு தான் பேர் இருக்கும், அது பிறகு எங்க இருக்காது. எப்போ பிசாசு கறிக்கு போட்டுறது வழிவசம் தந்துருவான். அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், எனக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க?
அறிவோடும் புத்தியோடும். அப்ப அறிவுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழி 19 2 வாசிக்கலாம் பாருங்க. ஆத்துமாவுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இந்த அறிவு மிக அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 4:6 வாசித்து பாருங்க. ஓசியா 4:6. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசான இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அப்ப மேல அங்க சொல்றது அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். அப்ப நீ வேதத்தை மறந்தாய். அப்ப அறிவு வரணும்னா வேதத்தை மறக்க கூடாது. அப்ப வேதத்தை மறந்தபடியினால் நானும் உன்னை பிள்ளைகள் என்ன பண்ணுவேன்? மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பிரசங்கி 12:9 வாசிக்கும் போது, பிரசங்கி 12:9 என்ன சொல்லுது? மேலும் பிரசங்கி ஞானவனா இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்தான். அல்லேலூயா. அப்ப பிரசங்கி யாரு? ஞானவான். ஞானவானா இருந்தனால்தான் அவன் ஜனங்களுக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நம்ம வேதத்தை அறிகிற அறிவு குறைவு. நீதிமொழி 19:16 சொல்லுகிறது, கட்டளையே காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிற சாவான். அப்போ கட்டளை காத்துக்கொள்ளணும். எது காத்துக்கொள்ளணும்? ஆத்மா. அப்ப ஆத்மாக்குள்ளதான் அறிவு இருக்குது. அல்லேலூயா. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப இந்த ஆத்மாக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு என்ன வேணும்? வேதம் வேணும். வேதம் வேணும். அது இரவு பகல் என்ன பண்ணும்? ஆராயணும். ஆராய்ந்தா தான் அறிவு வருது. சங்கீதம் 139:1 சொல்றாரு, கர்த்தர் என்னை ஆராய்ந்து. அப்ப கர்த்தர் என்ன பண்ற? ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்றாரு, ஆராயறாரு. இரண்டாவது அவர் என்ன செய்யறாரு? நாலேஜ் உண்டாக்க மாத்துறாரு. அப்ப ஆராய்ந்து வருது, அறிவு வருது. அப்ப கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆராய்ந்து அறிகிறது போல நாமும் ஆண்டவராக இயேசுவை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நித்திய ஜீவன். அப்போ அவரை ஆராய்ந்து அறிந்தா தான் அவரை போல அவர் நமக்குள்ள, அவர் சாயல் நமக்குள்ள உருவாகுது. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது அங்க சொல்ற பாருங்க, நீதிமொழி 2:10. நீதிமொழி 2:10 என்ன சொல்லுது? ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாக்கு என்ன பண்ணும்? இன்பமாக இருக்கும். அப்போ ஞானம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. இருதயன்றது இந்த ஹார்ட் அட்டாக் ஆகுது பாரு, அந்த இருதயம் சொல்ல ஆண்டவர். இந்த பிரஷர் சொல்ற அங்க இல்ல, அது மாம்ச இருதயம். ஆவிக்குரிய இருதயம் ஆத்மாவில் இருக்குது. அந்த ஆத்மாக்குள்ள தான் என்ன பண்ணும்? வசனம் உள்ள இருதயத்துக்கு போய் அந்த வசனம் தியானிக்கும் போது ஞானமா உருவாகுது. ஞானத்தின் ஊற்றுதான் அறிவு, அறிவின் ஊற்றுதான் புத்தி, புத்தியின் ஊற்றுதான் விவேகம், விவேகத்தின் ஊற்றுதான் நிதானம், நிதானத்தின் ஊற்றுதான் நீதி, நீதியின் ஊற்றுதான் நியாயம். இப்படி ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? இந்த சரீரத்தையே பார்த்துறோம். இந்த சரீரம் மண்ணு சாப்பிட்றோம், இந்த இதயத்தை மண்ணு சாப்பிட்றோம். இது ஒரு நாளும் எங்க போவாது? நித்திய ஜீவன் இதுக்குள்ள வராது. அந்த உள்ளுகிற டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய ஆத்மா. அதாவது ஆத்மா ஃபர்ஸ்ட் அங்க மனக்கண்கள் மூடப்பட்டுச்சு. எங்கே? ஏதேன் தோட்டத்துல மனக்கண்கள் மூடப்பட்டதுனால அந்த ஆத்மா கண்ணை ஆண்டவர் என்ன பண்றாரு? முழு படையேற்படல. யாருடைய ஆத்மா மனக்கண்கள் திறக்கப்படலை. ஏன் திறக்கப்படல? இயேசு அந்த ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர்த்தேர்ந்தது வரைக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது? ஆத்மா கண்ணு திறக்காது. மீதி எல்லாம் ஆவின் கண்ணு திறக்கும். ஆவின் கண்ணு இப்ப ஆகாருக்கு கண்ணு திறந்துச்சு, ஆவின் கண். அது என்ன கண்ணு? ஆவின் கண். நமக்குள்ள ஆவி ஆத்மா சரி இருக்குது. இந்த ஆவிக்கு 2 கண் இருக்குது, ஆத்மாவுக்கும் 2 கண் இருக்குது, சரீரத்துக்கு 2 கண் இருக்குது. சரீர கண்ணு திறந்தா ஒருத்தர் குஷ்டோகியா இருக்கிற நாகமான் குஷ்டோகி குணமாவது பார்த்துடலாம். இதுக்கு போய் என்ன செய்ய தேவையில்ல, ஆவின் கண்ணு திறந்து கொடுன்னு. ஆனா ஆவின் கண் அதே எலிசா கூடிய கேசிக்கு ஆவின் கண்ணை திறந்த பிறகு எலிசா சுத்தி ரதங்களை பார்க்கிறான். அது ஆவின் கண். மனக்கண்கள் எப்ப திறக்குது? லூக்கா 24:45. அப்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் என்ன பண்ணிட்டாரு? மனதை திறந்து அவர்களை நோக்கி, நான் இது மாதிரி மறிக்கணும், 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன்னு அவங்க கண்ணு என்ன பண்ண? கண்ணு திறந்த போது அவங்க புரிஞ்சது.
அல்லேலூயா. இப்ப நம்முடைய மனக்கண்கள் ஏன் திறக்கல அப்படின்னா, நமக்கு அந்த அறிவு என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அதே நீங்க வாசிக்கலாங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4:4 சொல்றார் ஆண்டவர், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசியில் அவர்களுக்கு பிரகாசமாராதபடிக்கு இப்பிரதிபத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருட ஆக்கினான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசி சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவு. அப்ப என்ன பண்ணுதீங்க, பிரசங்கம் தான் அறிவு. ஒரு மனுஷனுடைய மனக்கண்ணை திறக்க வேண்டியது பிரசங்கம். அதுதான் முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ எதை சொல்றே இல்லையோ பிரசங்கத்தை சொல்லிடு. அவங்க ரட்சிக்கப்படுறாங்களா இல்ல, அது அப்புறம், அது ஆண்டோடைய சத்தம். ஆனா நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியது மிக அவசியம். யார் பார்த்தாலும் ரட்சிக்கப்படாத இயேசுவினுடைய விதையை நம்ம போட்டு போயிடுறோம். ஆனா குறிப்பிட்ட நாள் வரும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க மனக்கண்ணை திறந்த பிறகு இந்த வசனமானது அவங்க மனக்கண்ணை திறக்கக்கூடிய சாவி. அதனால தான் சுவிசேஷத்தை பிசாசு விதைக்காதபடிக்கு இன்னைக்கு நிறைய பேர் கண்ணை என்ன பண்ணிட்டான், மூடி வச்சுட்டான். புரியுங்களா? பிரசங்கம் எப்படின்னா என்ன பண்ண, யாரையும் பிரசங்கம் பண்றது இவங்க இப்போ பார்க்க முடியல. யாருக்குள்ளேயும் அந்த பிரசங்கம் பண்ற சுவிசேஷகரை நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பிரசங்கம் பண்ற அந்த சுவிசேஷகருக்குள்ள அந்த தைரியத்தின் ஆவி இருக்கு. பரிசுத்தாவியினவர் தைரியத்தை உண்டாக்குறாரு. அதை நீ வாசிக்கலாம். 4:32 வாசிக்கும் போது அங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 4:32 4:31 விட வாசிக்கலாம். இல்ல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடிய இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை என்ன பண்ணிட்டாங்க, தைரியமா பேசினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தைரியமா பேசக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்றாங்க, இயேசு நாமத்தை சொல்லக்கூடாதபடி தடுக்கிறாங்க. ஆனா ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு, அப்போ ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்துல அவங்க மேல அபிஷேகம் இறங்குது. இப்ப மறுபடியும் 4ஆம் அதிகாரத்துல அவங்களால சொல்ல முடியல. இப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள கூடி ஜெபிக்கதா இந்த ஆவியை நம்ம சார்ஜ் பண்ணினே இருக்கிறார். அதனால தான் சத்திய வேத ஆராய்ச்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த போன வருஷமே நாங்கள் ஜூன் மாதம் இந்த பகுதியில் 72 மணி நேரம் பிறகு என்ன பண்ணிட்டோம், பாராளுமன்ற தேர்வுக்காக ஜெபிச்சுட்டு போயிட்டோம். அல்லேலூயா. அது பிறகு நாங்கள் நாக்பூருக்கு போயிட்டு அங்கே நாக்பூரில் அக்டோபரில் 72 ஹவர்ஸ் ப்ரே நடத்தோம். இப்போ அடுத்தது அந்தமானில் போயிட்டு இப்போ 72 ஹவர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், நடத்துகிறோம். இதெல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கும் போதே நடத்தினுக்கிறோம். இப்போ தான் ஃபுல் டைம் கொடுத்து இந்த மாதம் தான் வந்திருக்கிறோம். புரியுங்களா? இது முடிஞ்ச பிறகு நாங்கள் பீகாருக்கு போகிறோம். ஏன் போகிறோம், இங்கே ஜபம் ஆவி இருக்குது. 3 பகல் இல்லை 40 பகல் உட்கார சொன்னாலும் சாப்பிடாம தூங்காம உட்கார முடியும். ஏன்னா அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நுகங்கள் அது முடிச்சுனே இருக்கும். ஐயோ சோறு சாப்பிட்டா தான் நமக்கு பலன் கிடைக்கும். சுகர்லாம் ஆவி, அது ஒரு அசுத்தாய் உள்ள படுத்துன்னு இருக்கும். அதை நீ ஜபத்தை போட்டு பாரு, தானே வெளியே ஓடி. ஒரு சிபிஎம்ல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் சுகர் வந்துடுச்சு. அவர் சுகர் வந்திருக்கு, அவர் படுத்திருந்தாரு. ஜபம் பண்ணி திரளான கூட்டங்கள் துதித்து பாடினுக்கும் போது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு கருப்பான உருவம் வெளியே நிற்குது. அப்புறம் இவர் கேட்கற, நீ யாருன்னு கேட்டா, உனக்கு சுகர் குத்தவன் நான் தாமா அப்படின்னு. அல்லையா? அந்த சுகர் ஆவி அவர்கிட்ட என்ன பண்ணிச்சு, விலகி வெளியே ஓடுதான். அந்த ஜபத்துக்கு பிறகு போன பிறகு அப்ப அவர் என்ன பண்ணாரு, நீங்க போய் டெஸ்ட் பண்ணனா, அவங்க போய் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் விசுவாசம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் போய் சோதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு, எனக்கு சுகர் கிடையாது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு அவருக்கு வெளிநாட்டுல ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. நீ அங்க போயிட்டு நீ சுவிசேஷ நீ மேய்ப்பனா இருக்குன்னு. அப்பதான் அவர் பாடி செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது சுகர் 0 இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா சுகர் என்பது ஒரு ஆவிதான். புரியுங்களா? அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு சுகர்ன்றது 100 முறை சொன்னா அது உள்ள வருமா வராதா? வரும். போற வீட்டுக்கெல்லாம் சுகர் சொல்றோம். அப்போ கேட்கறோம்னா ஒரு நாள் டீ சாப்பிட்றது சுகர்ன்றோம். அப்போ அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துறோம். நம்ம நாவினாலே மரணம் ஜீவன் இருக்கிறது. ஆனா அதை நீ திருப்பி நெகட்டிவான வார்த்தை சொல்ல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால நெகட்டிவான வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, எந்த விசுவாசிகளும் முன்னாடி சொல்லக்கூடாது. நீ உன்னுடைய பலவீனத்தை கூட ஆண்டவர் தான் தெரிவிக்கணும். தவிர விசுவாசிக்கிட்டு போய் அவங்ககிட்ட சுகர் மாத்திரை வாங்கினா என்ன அர்த்தம்? உன் பலவீனங்களை இயேசு தன் பலவீனங்கள் எல்லாம் பண்ணல, தன்னுடைய சீசர் கூட சொல்லல. புரியுங்களா? அவர் மேய்ப்பனும் எப்படி இருக்கணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றிருக்கிற மேய்ப்பன் தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய குறைகளை விசுவாசம் சொல்லி அவங்களை என்ன பண்ணிக்கூடாது, சபையிட்டு ஓட வச்சிருக்கூடாது. அல்லையா? நம்ம பலவீனம் சொல்றத நம்ம நினைக்கிறோம், ஐயோ எங்க பாஸ்டருக்கு அந்த நிலைமைன்னு. அது நினைக்காது. அது என்ன நினைக்கனா, இவர்கிட்ட இவ்வளவு பலவீனம் தான் இந்த சாப்பாடு சொல்லினாரு. பலவீனத்தை ஏன் சொல்ற, பிரசங்களை எத்தனை சொல்றாரு ஆண்டவரே, உன் பலவீனத்தை நான் என் பலன் பூரணமாய் விளங்கும்.
அதை சொல்றவங்கள தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, நீ எந்த காரியம் இருந்தாலும் அதை விசுவாசிகளை நல்லா உருவாக்கணும். அறிவு அவங்களுக்கு புகுத்தணும். வேத அறிவு இருந்தாதான் அவங்க வரிகளை போக முடியும். ஏன்னா அறிவோட நிக்கல. அறிவு என்னவா நிக்குது? அறிவுக்கு வளர்ச்சி இருக்கிறது. அது அடுத்தது அது பூரண அறிவா மாறுது. ஃபர்ஸ்ட் அறிவு ஆத்மாக்கு இன்பத்தை கொடுக்குது. இன்பனா சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். இது மூணும் ஆத்மால எப்ப நிரம்பி இருக்கு. அந்த இயேசு சொன்ன எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. எப்போதும் ஜெபம் பண்ணுங்கனாரு. அது ஏன் சொல்றாருன்னா, நம்ம எப்பவுமே சந்தோஷம் இல்லாத இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாமே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, அந்த சந்தோஷத்துக்கு அந்த இருதயத்தில் அவங்களுக்கு எப்போ அறிவு வளர்ந்துனே இருக்குது. வசன வெளிப்பாடு வர 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 இந்த உள்ளுகிற ஆத்மா என்ன பண்ணுது? பலன் அடைஞ்சுக்கினே இருக்கும். புரியுங்களா? இந்த பூரண அறிவு கொலோசியர் 3:10 வாங்க பாருங்க. தன்னை சிருஷ்டித்தினுடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்வீர்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு அறிவு வளர்ந்துச்சு வசனத்தினால. இந்த வசனம் ஆண்டோடைய வசனம். இது ஏதோ நம்ம பேசுறதுதான் ஏதோ நம்ம கதை புக்கு படிக்கல. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது, ஜீவன் இருக்கிறது. இந்த வசனம் இயேசுவாதான் வேலை செய்யும். இந்த வசனத்தை பொறுக்கி தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம்? நம்ம இருதயத்தில் அனுப்பணும். பைபிள்ல யூதாசை குறித்து 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க. ஆபிரகாம் குறித்து 1 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க. ஆனா இயேசு பற்றி ஒரு வசனோட வாசிக்க மாட்டாங்க. அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறாரா? ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறாரா? அப்ப ஆபிரகாம் குறித்து 4 மணி நேரம் பேசுவாங்க. ஆபிரகாமா இருக்கலாம், அவர்கள் தானியேலா இருக்கலாம், அவர்கள் தாவீதா இருக்கலாம். அவங்களாம் அப்படி எப்படி நம்ம ஊர்க்கா வைக்கிறோமோ ஊர்க்கா மாதிரி அவங்க இருக்கணும். ஆனா இயேசு எப்படி இருக்கணும்? சாப்பாடா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இயேசுவே ஊர்க்காவை மாத்திட்டு இவர்களா பேசி இருக்குது ஒரு நாள் ஃபுல்லா. எகு உங்களுக்காக அதை பண்ணாரு, இது பண்ணாரு, எகு பண்ணாரு. லாஸ்ட் எகுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுங்களா? ஒரு மாதிரி அபிஷேகப்பட்டு ஒரு விழுத்திட்டான். ஆனா எகுடைய நிலைமை பாரு விழுந்து கிடக்குறான். புரியுங்களா? எல்லா ராஜாக்களும் 8 ராஜாக்கள் தான் உத்தமனா வேலை செய்தாங்க. புரியுங்களா? யூதால இஸ்ரவேல்ல ஒரு ராஜா கூட என்ன பண்ணல, தேறிய வரல. எல்லாமே கெட்டவனா மாறினானுங்க. புரியுங்களா? அதுல 3 பேர்ல மேல ஒரு தாவீது மட்டும் தான் உத்தமனா வந்தான். புரியுங்களா? அப்ப யோசித்து பாருங்க. இயேசுவை மையமா வைத்து, இயேசுவே மைய வார்த்தையா வைத்து, இயேசுவே கீவேடா வைத்து, இயேசுவே நம்ம தேடி தியானித்தா எல்லா காரியம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? அவரே சொல்றாரு. லூக்கா 24:45 சொல்ற, என்னை தேடி என்ன பண்ணுங்க? என்னை குறித்து நியாயப்பிரமாண புத்தகத்திலேயோ, அப்புறம் சங்கீதங்களிலோ, அப்புறம் தீர்க்கதரிசன ஆகமங்களோ என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நீங்க போய் தேடுனா நம்ம விட்டுறோம். புரியுங்களா? வேத நிறையம்பா என்ன இருக்குது? வேதம் எல்லாம் பரிசுத்தமானது, சத்தியமானது. ஆனா எதை எங்கெங்க எழுதி வச்சிருக்கிறாரு? யூதாஸ் குறித்து நம்ம யூதாஸ் போல மாறத்துக்காக மாறக்கூடாதுன்னு எழுதி வச்சிட்டாரு. தாவீது ஒரு முறை பாவம் செய்து அந்த பாவத்தை போய் விழுந்து போடாது அவர் எழுதி வச்சார். அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. ஆனா அதை தியானம் பண்ண முடியாது. புரியுங்களா? அந்த கேஸை நம்ம தியானம் பண்ணா நம்முடைய இருதயம் என்ன பண்ண அதே மாதிரி மாறிடும். அப்ப என்ன பண்ண? அதனால தான் இயேசு என்ன சொல்ற? தேடி வாசி, ஆராய்ந்து வாசி, தியானித்து வாசி. அப்ப இங்க என்ன பண்ணுது? அறிவு என்ன உண்டாது? பூரண அறிவு என்ன உண்டாச்சு? பூரண அறிவு என்ன உண்டாக்குது? பூரண அறிவு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டது. சிஸ்டிப்பின் சாயில் உள்ள வருது. அப்ப நமக்குள்ள என்ன வரணும்? அறிவு வளர வளர வளர, வேதத்தை ஆராய்ந்து அறிகிற அறிவுல வளரும் போது, இந்த அறிவு வளரும் போது தானாவே என்ன உண்டாகுது? சிஸ்டிப்பின் சாயில் வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. தானாவே நம்மளை சேஞ்ச் பண்ணுது. புரியுங்களா? தானாவே என்ன பண்ணுது? இதை நம்முடைய மாற்றங்கள் கொண்டு வருது. நம்முடைய பாடியில உள்ள கிறிஸ்து உருவாகதை நான் பார்க்க முடியும். அப்ப உள்ள கிறிஸ்து உருவாகும் போது வெளிக்கிற இந்த மனுஷன் கிறிஸ்து போலே வாரான். அல்லேலூயா. அப்ப வசனம் உள்ள போய் அறிவு உருவாக்கி, அறிவு பூரண அறிவு உண்டாக்கி, அப்ப பூரண அறிவு சும்மா வருமா? புரியுங்களா? ஒரு 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 காரியத்தை செய்யறேன்னா, ஒருத்தர் பூரணமாகணும்னா 5 வயசுல நான் குழந்தையா இருந்தேன். ஏன்னா 60 வயசுல நான் பூரணமாகும். புரியுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் நான் பரிபூரணம் மாறிடுறேன். அப்படியே வளர்ந்துதான் போறோம். அப்ப முடியலாம் வெள்ளையாகி என்ன ஆகுது? சுத்தமா சரீரத்தை வேலை செய்யுது அந்த உறுப்பு. அந்த மாதிரி ஆயிடும். அது சரீரத்தின் பூரணம். ஆனால் ஆவிக்குரிய பூரணத்துல என்னன்னா, சிஸ்டிப்பின் சாயில் எங்க வருது பைபிள்லன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கிறோம். அங்கதான் சிஸ்டிப்பின் சாயில் சிருஷ்டிப்போமாக ஆண்டு சொல்லியிருக்கிறார். மனுஷனை தேவ சாயலாக சிருஷ்டிப்போம்.
அப்ப அந்த சிருஷ்டிப்பு எங்க வருதுன்னா பூரண அறிவு வருது. ஏன்னா இந்த அறிவு தான் அவன் கெடுத்தான். ஆத்மாவில் தான் அறிவு. இந்த ஆத்மா அறிவு அடைந்து அப்புறம் பூரண அறிவு அடையும் போது சிருஷ்டிப்பின் சாயல் வந்து ஆயத்தமாயிடுற மனுஷன். அப்ப பாருங்க, அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது 11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் விருத்த சேதனம் என்றும் விருத்த சேதனம் இல்லாத என்றும் புறஜாதியன் என்றும் புறஜாதியத்தில் உள்ளம் என்றும் அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஜாதி மதம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஜாதி எடுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க பூரண அறிவு இல்லைன்னா அவங்க மதத்தை எடுப்பாங்க, ஜாதியை எடுப்பாங்க, கேஸ்ட் எடுப்பாங்க, என்னென்னமோ சொல்ல, நான் பெரியவன் நீ சரிவன், இதே பேசி பேசி காலத்தை ஓட்டுவோம். அல்லேலூயா. பூரண அறிவு சிருஷ்டிப்பி சாயல் புதிய மனுஷன் நமக்குள்ள இயேசு உருவாயிரு. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 12:2 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாங்கள். அப்ப இங்க என்ன உண்டாகுது? பகுத்தறிவு உருவாகுது. என்ன அறிவு? அறிவு, பூரண அறிவு, பகுத்தறிவு. ஒரு மேய்ப்பன் ஒரு விசுவாசிகளை அறிவில வளர்த்திருக்கணும், பூரண அறிவில வளர்த்திருக்கணும், பகுத்தறிவில் வளர்த்திருக்கணும். இல்லையா? இந்த 3 ஸ்டேஜ் இல்லைன்னா அந்த மேய்ப்பினால முடியாது. அந்த விசுவாசியை பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. எப்படி கொண்டு போக முடியும்? அறிவு வரும்போது சாயல உருவாகுது. அப்ப அந்த அறிவு தானா வராது. கை வச்சு மேல வச்சு ஜெபம் பண்ண முடிஞ்சா இப்ப வேதமே தேவையில்லையே. வேத ஜபம் எதுக்குன்னா வேதத்தை கரெக்டா என்ன பண்ணுது? ஷார்ப் பண்ணி கொடுக்குது. எப்படி ஒரு சாணா தட்டி தீட்டுறானோ, எதுக்கு தீட்டுறாம? அடுத்த இது வெட்டணும். அப்ப இது ஆவின் பட்டை, இது தீட்டிக்கினே இருக்குன்னா ஜபம் வேணும், துதி வேணும். இது ரெண்டும் மோத தான் என்ன பண்ணுது? இது கரெக்டா டார்கெட் பண்ணி நம்ம என்ன பண்ண பிசாசு துரத்துறோம். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் சரியா ஷார்ப்பா இல்லை அப்படின்னு மொக்கைய வச்சிருந்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ண மாட்டான்? போவாது. அவன் யோசிப்பான். புரியுங்களா? இந்த ஐயா கிட்ட என்ன இல்லை? வசனம் இல்லை, சத்தியம் இல்லை. வசனன்றது வேற, சத்தியன்றது வேற. வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் 8:11 வாசித்து பாருங்க. லூக்கால வசனம் விதை குறிக்கிறது. வசனம் விதை குறிக்கிறது. அப்ப சத்தியம் எதை குறிக்கிறது? சத்தியம் எதை குறிக்கிறது? பிசாசு கிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பண்றோம்? பிசாசு கிட்ட சத்தியம் இல்லை. யோவான் 8:44 வாசிக்கிறோம். அவன் எடுத்து சத்தியம் இல்லாதபடினால் அவன் பொய்க்கு பிதா இருக்கிறான். அப்ப பிசாசு கிட்ட என்ன இருக்குது? வசனம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வசனம் இருக்குது. சத்தியம் இருக்குதான்னு கேட்டா சத்தியம் தான் இல்லையா? அது அல்லேலூயா. ஏன் சத்தியம் இல்லைன்னா சத்தியத்தின் அர்த்தமே தெரியாதுங்கிறது சத்தியம் எப்படி இருக்கும்? அப்ப சத்தியம் தான் என்ன பண்ண? சத்தியன்றது கனியை குறிக்கிறது. பிசாசு கிட்ட அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, நீடி பொறுமை இல்லை, இச்சை அடக்கல, அதெல்லாம் கனியை குறிக்குது. அப்போ விதை போடாம கனி வராது. புரியுங்களா? வரங்கள் வரும். ஜெபம் பண்ணி எல்லா வரையத்தை வாங்கிக்கலாம். ஆண்டவரே அந்த வரம் கூட இருந்து. ஆனா பிதாவின் சித்தம் கனி கேட்கிறாரு. கனி இருந்தா தான் சித்தம் கரெக்டா நிறைவேற்ற முடியும். நிறைய பேர்கிட்ட கனி இல்லாதனால சித்தத்தை விட்டு வெளியிட்டான். புரியுங்களா? மீது 30 வருஷம் தான் பண்ணியிருந்தான். கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு? அவனே யூதாசு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறான். புரியுங்களா? ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆனா முடிவு சம்பூரணமா இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப சத்தியத்தை அறியணும். அதான் சொல்றாரு, என் வார்த்தைகள் சத்தியம், என் எழுத்துக்கள் சத்தியம், என் வசனங்கள் சத்தியம், என் வேதம் சத்தியம், நான் சத்தியம், பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், என் வாக்கியங்கள் சத்தியம், வேதமே சத்தியம். அல்லேலூயா. அப்ப வேதம் சும்மா எடுத்து உள்ள வச்சுட்டு சும்மா இருக்கு, அது தியானிக்கிற புத்தகம். அப்ப 3வது ஆண்டவர் பகுத்தறிவு எங்க வருதோ அங்க மறுரூப சாயல் வருது. பகுத்தறிவு வரத்துல மறுரூபம். அப்ப பகுத்தறிவு எப்படி வருது அப்படின்னு பார்த்தா நீங்க பாருங்க, அங்க எபிரேயர் 5:14 எபிரேயர் 5:14 சொல்லுது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானந்தரங்கள் உடையவர்களாக பூரண வயதுள்ளே தகும். அல்லேலூயா. இப்போ பலமான ஆகாரன்றது நீதியின் வசனம். 13 போட்டுக்குது. பலமான ஆகாரன்றது நீதியின் வசனம் போட்டுக்குது. அல்லேலூயா. நன்மை தீமை ஒரு பலமான ஆகாரத்துல அங்க போட்டுக்குது பாருங்க. பலமான ஆகாரம் நீங்க சாப்பிடணும், புசிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். பாருங்க, பயிற்சி என்ன செய்தா? பயிற்சி வந்து அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணுது. பயிற்சி தான் முயற்சி இருக்கு. முயற்சி பிறகு அது என்ன செய்யுது? ஞானந்திரங்கள் உடையவெல்லாம் மாற்றுது. அப்போ நம்ம கிட்ட பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்லை, பலமான ஆகாரம் கிடைக்காது.
பலமான ஆகாரம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? நன்மை தீமைனானே தெரியாது. புரியுங்களா? ஒரு நன்மைனா என்ன டக்குன்னு புரிஞ்சு கொள்ள முடியாது. நான் சொல்றது சத்தியமா சத்தியமா இல்லைன்னு இன்னைக்கு நைட்டெல்லாம் யோசிச்சோட தெரியாது. ஏன் தெரியாதுன்னா நமக்குள்ள பலமான ஆகாரம் இல்லை. ஏன் பலமா ஆகாரம்னா அதுக்கு பயிற்சி இல்லை. ஏன் பயிற்சி இல்லை? வேதத்துல 10 நிமிஷம் உட்காந்தா வேதம்லாம் வராது. ஒரு வேதத்தை நீங்க ஏங்கன்னா 10 மணிக்கு நீ உட்காந்து 4 மணிக்கு எழுந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வேதத்துல உட்காந்து பாருங்க. வசனம் அப்படி என்ன பண்ணும்? வசனம் சத்தியமா மாறும். அல்லேலூயா. எப்படி அரிசி சோறா மாறுதோ, அனல் மூட்டை அரிசி ஆயிடுது, சோறா மாறும். அப்போ நீ அனல் மூட்டாதே ஒரு அவசரத்தை அப்படி வாசித்துட்டு ஏதோ ஒரு புக்கு பார்த்து ஒரு மெசேஜ் பார்த்துட்டு டக்குன்னு வந்து சமையல கொடுத்தா கூட அது 50 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பாடு. அல்லேலூயா. 50 வருஷம் புத்தகத்தை எடுத்து பையன் கிட்ட கொடுத்தா படிக்க மாட்டான். ஏன்னா அந்த புத்தகத்தெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்க மாட்டான். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பாடு வேற, இன்னைக்கு இருக்கிற வெளிப்பாடு வேற. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விதை விதையாக என்ன பண்ற ஆண்டவர் தன் வெளிப்பாடுகளை கொடுத்துனே வருவார். அப்ப வெளிப்பாடு எப்ப கிடைக்கும்? ஒரு மனுஷன் எப்ப வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது வெளிப்பாடு தானா வரும், தரிசனம் தானா வரும். வேதத்தை தேடுறதில்லை. பிதா சொன்னாரு, என் வேத வாக்கியங்களை தேடி வாசிக்க சொன்னாரு. பிதா சொன்னாரு ஏசாயா 34 ஏசாயா 34:14 சொல்லி என் வேத புத்தகத்தை என்ன பண்ணுங்க? தேடி வாசி. பிதா வார்த்தையும் கீழ்ப்படியதில்லை. ரெண்டாவது இயேசு சொன்னாரு வேத வாக்கியம் ஆராய்ந்து பாருங்க. அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியதில்லை. நான் எதுக்கு வேதத்தை ஆராய்ந்து? அப்புறம் என்ன சொன்னாரு? ஆவியானவர் சொன்னது வேத வாக்கியம் தியானம் பண்ணி பாருங்க. அதை தியானிக்கிறதே இல்லை. 3 பேர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு கனி வளர்றதில்ல, தரிசனம் கிடைக்கிறதில்ல. அதனால ஒரு நாள் வசனமே நம்மளை நியாயத்திருத்தம். அல்லேலூயா. அதனால நம்ம மிக ஜாகிரதையா வசனம் ஒவ்வொன்றையும் எதுக்கு எழுதி வச்சாருன்னா மனுஷனுடைய ஆத்மா வரைக்கும் ஆயத்தமாக்குறது தான் வசனம். புரியுங்களா? ஏதோ வந்து 4 ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போறதுக்கு வசனம் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொருடைய ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி இந்த வசனம் தான் இருக்குது. அந்த வசனம் வந்து பூரண அறிவு அடைவதற்கும் பகுத்தறிவு வருவதற்கும் அந்த வேதத்தினுடைய அறிவு வந்தாதான் கனி என்னன்னு தெரியும். ஆதிவாசி கிட்ட போயிட்டு ஆப்பிள் எடுத்து கையில் கொடுத்தா என்ன சொல்லுவான்? செல்போனை கையில் கொடுத்தா என்ன சொல்லுவான்? ஏன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை. அதனால என் ஜனங்களுக்கு அறிவு இல்லைனால சங்கீதம் 49ஆம் அதிகாரம் கடைசி சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமனால் மிருக குணமுள்ளமா மாறிட்டாங்க. என்ன மாறிட்டாங்க? கணம் பொருளா இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளை சோத்திரம் பண்றாங்க, நம்மளை கனப்படுத்துறாங்க. யார் பார்த்தாலும் நம்மளை என்ன பண்றாங்க? பார்த்து சோத்திரங்க ஐயா சோத்திரம் கனத்துக்குரியவளா இருக்கிறோம். ஆனா மிருக குணம் உள்ள நமக்குள்ள இருந்தா என்ன நிலைமை? வாசிங்க 49 கடைசி இல்ல 49 கடைசி சங்கீதம் கடைசி வசனம் பாருங்க. கனம் பொறிந்தவனாக இருந்தோம் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போற மிகுங்களா? எப்படின்னா கோபம், எரிச்சல். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் எனக்கு நமக்கு என்ன வருது? எப்படி கோபம் வருது? கோபத்தை அடிக்கக்கூடிய வசனம் உள்ள அனுப்பி என்ன பண்ணிக்கணும்? சிசரிங் பண்ணியிருக்கணும், கட் பண்ணி எடுத்துருக்கணும். வசனம் தான் என்னது? ஆவின் பட்டயம். இதை அனுப்பாம உள்ளகிற சுபம் அப்படியே தான் இருக்கு. புரியுங்களா? எவ்வளவு நாள் இருந்தாலும் தேங்கி கிடக்கும். அது ஒரு நாள் பாம்பு போல சர்பத்து போல எழுப்பி வெளியே வரும். திடீர்னு நம்முடைய ஊழியம் மட்டமா போயிடும். ஒரு கோபப்பட்டதுனால பல நன்மை நம்ம என்ன பண்றோம்? இழந்து போயிடுறோம். அப்ப பிசாசுக்கு தெரியும் எப்ப தூண்டி விட்டா இவர் வேலை செய்வாருன்னு அவருக்கு தெரியும். வா வா வெயிட்டிங்டே வா, அங்க பண்றவனு இங்க பண்றேன்னு நடுரோத்துல டக்குன்னு கோபம் வந்து நடுதானே என்ன ஆகுது? அடிதடி ஆகி அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு 25 வருஷம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஏன் அப்படின்னா பிசாசுக்கு தெரியும் அவனுடைய சுபாவம் நமக்குள்ள இருந்தால் அவன் அதை எப்பவுமே தூண்டி விடுவான். அவனுக்கு பேரை தூண்டி விடுகிறான். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவ சுபாவம் நமக்கிட்ட இருந்தா ஆவியும் தூண்டி விடுவார். அல்லேலூயா. நீ போ நன்மை செய், நீ போய் நற்கரை செய், நீ போய் 72 மணி நேரம் பிரேயர் பண்ணு, நீ 42 மணி நேரம் பிரேயர் பண்ணு, நீ 52 மணி நேரம் பிரேயர் பண்ணு, விழுந்து கிடையாது பாதத்துல, நான் பேசுறேன் விடாது அப்படின்னு ஆவியானவர். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீ என்ன பேசுறது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டு என்ன பண்றோம்? உட்காரும் போது 72 மணி நேரம் உட்காரத்துக்கு வரோம். ஆனா 1/2 மணி நேரம் இருக்கு அங்க சேர் சூடாகுது, மனசு சூடாகுது, எண்ணங்கள் சூடாகுது, உடனே போன் வருது, இதோ வர அப்படின்றோம், அதோட போயிட்டே போறோம். மீட்டிங் முடிஞ்ச வரைக்கும் வந்து நிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இப்படி எல்லாம் பிசாசு தெரியும், நம்ம ஐயா தான் இவரு, என்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பன். கடைசியாக ஆண்டவர் சொல்ற புத்தியை குறித்து ஒரு வார்த்தை வாசித்து முடிக்கலாம். அங்க சொல்ற பாருங்க, புத்தியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 5:20 புத்தியை குறித்து ஏசனா சொல்ல பாருங்க. பாருங்க, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. யார சத்தியம் உள்ளதான்? யாரு? பிதா.
சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன பண்றாரு? புத்தியே கொடுக்கிறார். புத்தி என்றால் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு என்றால் நாலேஜ், ஞானம் என்றால் விஸ்டம். அப்ப இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னா கனி வளரே வளர, வேதத்தை அறிகிற அறிவு வளர முடியாது. நம்ம வேஸ்டா போயிடும்னு நானும் சொல்றாரு. பாருங்க, புத்தியே தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அப்ப புத்தி எது தருது? இந்த வேதம் தருது புத்தி. இயேசு இது வரைக்கும் யாருமே நம்ம என்ன பண்ணல. இது வரைக்கும் நம்ம இயேசு யாரா பார்த்துமா? 4 நாள் உட்காந்து பேசியிருக்க மாறுகிட்ட இல்லை. ஆனா இயேசு எப்படி பார்க்கணும்? வார்த்தையை பார்க்கணும். ஏன்னா அவர் பரலோகத்துல வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையான நம்ம கிட்ட வார்த்தையை எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ அதுதான், இதுதான் புத்தி தரும். இந்த வேதம் தான் ஒரு மனுஷனுக்கு புத்தி தருது. அண்டர்ஸ்டாண்டிங், எடுத்துக்கொண்டு டக்குன்னு புரிஞ்சு கொள்றக்கூடிய கிருபை. புரிஞ்சு கொள்ளலைன்னா அந்த காற்றை நம்ம கிட்ட செயல்படுத்த மாட்டார் ஆண்டவர். நம்ம ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க இதை செய்யுங்கன்றோம், புரிஞ்சு கொள்ளவே முடியல. அவங்ககிட்ட அந்த வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டார். ஆண்டவர் பெரிய பெரிய வேலை வச்சிருப்பாரு நமக்கு. நம்ம ஒவ்வொன்றும் புரிந்து கொள்றது ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? வசனத்தை புரிய வைக்கிறார். எப்போ புரிய வைக்கிறாரு? அங்க வாசித்தோம், 8:8 வாசித்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் தீர்க்கமா வாசித்தாங்க, இரண்டாவது புரிந்து கொள்ளத்துக்கூடிய வாசித்தாங்க, மூன்றாவது அதை வெளிப்பாடு வெளிக்கொண்டு வந்தாங்க. 3 காரியம் நடக்குது. ஒன்னு சரீரத்துல தீர்க்கமா வாசிக்கிறாங்க, இரண்டாவது ஆவியில் அவங்க என்ன பண்றாங்க? அதை புரிந்து கொள்றாங்க, மூன்றாவது இருதயத்தில் அதை வெளிக்கொண்டு வராங்க. அப்ப வெளிப்பாடு வெளியே வருது. அப்ப புத்தி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது. அப்ப தாவீது என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் புத்திமானா நடந்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 2:47 சொல்லுது, அவருடைய புத்தி. வாசிங்க, லூக்கா 2:47. 2:47 சொல்ல வர, அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. அவர் பேச கேட்ட யாவரும், அவர் பேச கேட்ட யாவரும் என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய புத்தி என்ன பண்ணிட்டாங்க? அவர் சொன்னதை அவர் என்ன பண்ணிட்டாங்க? மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள். அப்ப நம்ம பேசுற புத்தி என்ன பண்ண கேட்டுனே இருப்பார். அப்ப விசுவாசி கேட்கிறாங்க, ஓ இவ்வளவு புத்தி வந்துடுச்சு அப்படின்னு. அப்ப புத்தி சும்மா வருதா? புரியுங்களா? புரிந்து கொள்றது எவ்வளவு டக்குன்னு வராது. தேடும் போது, தியானிக்கும் போது, ஆராயும் போது, ஒரு மேய்ப்பன் 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாதான் அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா மாற முடியும். 8 மணி நேரம் நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து நாளைக்கு மெசேஜ் கொடுத்தோம்னா அந்த மெசேஜ் பிசாசு என்ன பண்ணிடுவான்? நீ வரதுக்கு முன்னாடி அவன் தட்டி தூக்கின்னு போயினே இருப்பான். ஏன்னா தேவ பாதத்தில் 8 மணி நேரம் உட்காந்தாதான். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் ஃபுல் டைம் உழுது வந்துட்டோம். நைட்டில் 10 மணி உட்காந்து 2 மணி வரைக்கும். நைட்டு நாங்கள் போயிட்டு வரும்போது ரெட் ஹில்ஸுக்கு 11 மணிக்கு கார் எடுத்துன்னு போனோம். காலையில் வந்து 3:30 மணிக்கு 4 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? ரெடியாகி 7 மணிக்கு ரெடி ஆகி அங்கேருந்து 60, 70, 80 கிலோமீட்டர் கார் ஓட்டணும் வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணுறோம்? மெசேஜ் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து புறப்பட்டு போய் நாளைக்கு ஒரு மீட்டிங் ஓடுறோம். புரியுங்களா? ஏன் ஓடுறோம்? மீட்டிங் நிறைய என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? புக் பண்ணினே இருக்கிறாரு. ஏன்னா அப்படின்னா தேவ சமூகத்தில் நிறைய நேரத்தை உட்காந்துக்கிறோம். நேற்று ஃபுல்லாக ஆண்டு பாதத்தில் உட்காந்துட்டோம். அப்படி நம்ம உட்காந்தாதான் கர்த்தர் கொடுப்பாரு. புரியுங்களா? ஆண்டவர் நம்மோட பேசலைன்னா நம்ம போய் பேச ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் தேடி அவங்கள கையில புத்தியும் அறிவும் கொடுக்கிறார். இந்த புத்தியோட அறிவோட வளர்த்தா தான் அவங்க மிகுந்த கனிகளை கொடுத்து சிறந்த ஆடுகளாக, வருகைக்கு ஆயத்தப்பட்ட மனவாட்டிகளாக, வருகைக்கு ஆயத்தப்பட்ட ஒரு மனைவியாக அவர்கள் மறுரூபப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகள் அக்னியாக இருக்கிறது, ஆவியா இருக்கிறது. அது எங்களை பலப்படுத்துகிறது. உங்களுடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத. இந்த கூடிகையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழிய கூடிகையில அருமையை நடத்துகிற அருமையான ஆரோக்கிய சமையாவையும் அவரோடு இணைந்து பணிபுரிகிற ஊழிய செய்கிற ஊழியர்களையும் ஆண்டவரே அவரோடு இணைந்து செய்கிற அருமையான ஐயாவையும் உம்முடைய ரத்தத்தினால மூடுங்க. இன்று கேட்ட வசனங்கள் ஏதோ நாங்கள் கேட்டு ஒரு காதலை கேட்ட மறுகால் விடுவதுக்காக இல்லை. இந்த வேத வாக்கியங்கள் 1189 அதிகாரங்களிலும் நீர் எங்களுக்கு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறீப்பா. இது ஒரு பொக்கிஷம். உங்களுடைய பொக்கிஷம் எங்கிறது அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொக்கிஷமுள்ள புத்தகத்தை ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்த மன்னாவை நாங்கள் சரியாக எங்கள் ஆத்மாவுக்கும் எங்கள் ஆவியிலும் பலப்பட முடியாது. எங்கள் சரீரத்தில் பூரண சுகத்தோடும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு உங்களுடைய வசனம் எங்களுக்கு மருந்தாக இருக்கிறது. உங்களுடைய வசனம் எங்களுக்கு பலனா இருக்கிறது. உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஆவியா இருக்கிறது. உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறது. உங்களுடைய வசனம் எங்களுக்கு கனியா இருக்கிறது. உங்களுடைய வசனம் எங்களை நடத்துகிறது. உங்களுடைய வசனம் எங்களை ஞானத்தோடு வளர்க்கிறது. உங்களுடைய வசனம் எங்களை அறிவோடு வளர்க்கிறது. அப்பா, உங்களுடைய வசனம் எங்களை புத்தியோடு வளர்க்கிறது. இந்த வசனத்தினால நாங்கள் சீசர்களையும் விசுவாசிகளையும் ஆண்டவரே, நல்ல விசுவாசிகளையும் ஆண்டவரே, அவர்களுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரே
அனைத்து அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட அவர்களை சீசராக உருவாக்கி அவர்கள் மூலமா பல ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர பிள்ளைகளாக நீர் உருவாக்க முடியாது நான் வேண்டிக் கொள்கிறோம். வந்த அத்தனை ஊழியர்களையும் எங்களையும் எங்களோட வந்த அருமை தம்பியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வர தடப்பட்ட ஊழியர்களையும் அடுத்த மாசம் நீ கொண்டு வருவீராக. இதை நிரப்புவீராக. ஆண்டவர் இந்த கூடிகை ஆனது தொடர்ந்து பழுகி பெருகணும், சத்தியத்தில் வளரணும், அதிகமான ஜெபத்தில் வளரணும். இப்படி வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த தேர்தலுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். அதுக்கேற்ற ஜெப ஆவி எல்லாரும் மேலும் கொடுங்கப்பா. ஒரு 72 மணி நேரம் உத்தரமேரி ஜெப குழுக்கள், அதாவது ஊழியர் கூடிகையானது ஒரு 72 மணி நேரம் சபையோடு இணைந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து வச்சிருக்கிறீர். இன்னும் கொஞ்சம் மாதங்கள் இருக்கிறதப்பா. இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் எங்கள் பட்டணத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக, எங்கள் மாவட்டங்களுக்காக, எங்கள் தெருவுகளுக்காக, எங்கள் மக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, துறைதனம் உள்ளவர்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும்ப்பா. அந்த EVM மிஷன் ஆனது ஆண்டவர், அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய கரத்தை அது மேல வைப்பீராக, இப்போதே வைப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும்படி நான் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக முடிய கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொரையும் தாங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்து சகாயம், பெரிய காரியத்தை செய்வீர். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.